எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? தரிசனத்தை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் நல்லா கவனிங்க. தரிசனம்னா என்ன? கர்த்தர் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கலாம், ஒரு கிராமத்துக்குள்ள கொண்டு போயிருக்கலாம், ஒரு பட்டணத்துக்குள்ள கொண்டு போயிருக்கலாம். ஏன் உங்களை அந்த இடத்துல கொண்டு போனாரு? இன்னைக்கு தரிசனம் என்பது என்னன்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. ஆனா நம்ம ஊழியர் செய்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம சொல்றோம், நான் தரிசனம் பெற்றவன், நான் தரிசனத்துலதான் ஓடுறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தரிசனம் என்பது என்னன்றதான் இந்த வார்த்தையில நீங்க கவனிக்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள போடுகிற ஒரு தாகம் இருக்கு பாத்தீங்களா? அப்படின்னா இன்னைக்கு உங்க பட்டணத்துல அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அநேகர் இருக்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்க அந்த அழைக்கப்பட்ட அநேக கேட்டகரியில விசேஷித்தமாய் கர்த்தர் ஒரு தாகத்தை போட்டு உங்களை வேறு பிரிச்சிருக்கிறார் பாத்தீங்களா? அதுதான் தரிசனம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தரிசனம்னா என்னன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், ஆண்டவர் கொடுத்த தாகத்தோட போறோம், அந்த இடத்துலயே நம்ம செட்டில் ஆக பாத்துறோம். அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 50 ஏக்கரோ ஒரு 100 ஏக்கரோ இல்லாட்டி ஒரு பில்டிங்கிலோ நம்ம கட்டி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அத கர்த்தர் என்ன இந்த இடத்துக்கு ஒண்ணும் இல்லாம கொண்டு வந்தாரு, கொண்டு வந்ததோட எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து கொண்டு வந்தாரு. ஆனா கொண்டு வந்து பாருங்க, நான் வரும்பொழுது ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு இத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு, இன்னைக்கு பில்டிங் இருக்கு, இன்னைக்கு சபை இருக்கு, இன்னைக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க. இது தரிசனம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஆதியாகமம் 12:1-2-3 நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது கர்த்தருக்கு ஒன்றும் இல்லை. ஆனா தாகம் இருந்தது, தரிசனம் இருந்தது, வாக்கு தத்தம் இருந்தது. அந்த வாக்கு தத்தத்தை வச்சுதான் ஆபிரகாம் வந்தார். அதுக்கப்புறம் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் அவருக்கு தாகமா உள்ள இருந்தது. ஆனால் அவர் ஒரு வாக்கு தத்தத்தை பிடித்து வந்து அந்த ஆபிரகாமின் மூலமாய் அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்யறாரு? அவர் மூலமா ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நீங்க ஒரு தரிசனத்தை பெற்ற பிள்ளைகள் அப்படின்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு தாகம் உங்கள இருந்து பல்லாயிரக்கணக்கான அதே தாகத்தை உள்ளவர்களை எழுப்புறதுதான் தரிசனம். நீங்க ஒரே அந்த தரிசனத்தை பெற்ற பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு உங்க தரிசனம் இந்த உலக பொருளாசைகளை சார்ந்து இன்னைக்கு ஒரு சர்ச்சு கட்டுறதுலயோ, இல்லைக்கு ஒரு சொத்து சேர்க்கறதுலயோ, இல்லைக்கு எனக்கு ஒரு இடம் வாங்குறதுலயோ, இல்லாட்டி ஒரு கார், பாருங்க இன்னைக்கு உலகத்துல எதெல்லாம் இருக்கோ அது நமக்குள்ள வந்தோன்னு நமக்கு ஆத்துமால திருப்தி வந்து நான் தரிசனத்தை நிறைவேற்றிட்டேன். அப்படி அல்ல. உங்க சர்ச்சில பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தா கூட அதல்ல. உங்க தாகம், நீங்க மரண பரியந்தமும் அநேக ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த அந்த பாரத்தை, அந்த தாகத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு கர்த்தர் உங்களை எந்த வழியாய் பயன்படுத்த கர்த்தர் கொண்டு வந்தாரோ அந்த தாகத்தை மற்றவர்களுக்கு விதைக்கிறது தான் தரிசனம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இன்னைக்கு தரிசனத்தை பெற்ற நீங்க மற்றவர்களை பார்க்கும் பொழுது இடறிடுவீங்க. மற்றவர்களை பார்த்து ஓடும் பொழுது அவங்க தாகத்துல நீங்க மிங்கிலாகும் பொழுது உங்க தாகம் முடக்கப்படுது, உங்க தரிசனம் முடக்கப்படுது. இன்னைக்கு அநேக தாகங்கள் அப்படித்தான் முடக்கப்படுது. இன்னைக்கு அநேக தரிசனங்கள் ஏன் பாதிக்கு மேல போகலன்னா, நீங்க தரிசனம் கர்த்தர் உங்களுக்கு எப்படி கொடுக்குறாரு? அந்த தாகத்தை உந்துதல் பண்றாரு, உங்க ஆத்துமால உங்க இருதயத்துல போடுறாரு. அதை நீங்க பாருங்க, அந்த தாகத்தை போடும் பொழுதுமே அது கூறிய வாக்குத்தத்த வசனத்தையும் கொடுத்துதான் உங்களை அழைக்கிறார். அந்த வார்த்தையில அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. நீங்க தாகத்தோட வந்த நீங்க இன்னைக்கு ஒரு இடத்துல அப்படியே என்ன செய்வீங்க? தேங்கிடுறீங்க. இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது தேங்க கூடாது. சில பேர் என்ன செய்றீங்கன்னா, தாகம் இருக்கு, தரிசனம் இருக்கு, மாம்சத்துல மனுஷர்களை பிரியப்படுத்துறதுக்கு ஊழியத்துல போயிடுறீங்க. அதான் எபேசியர் 6 நல்லா கவனிங்க. 6வது வசனம் சொல்லுது பாருங்க, மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். கலாத்தியர் 1:10 சொல்லுது, நீங்கள் இன்னும் மனுஷர்களை பிரியப்படுத்துவதா இருந்தால் தேவனுக்கேற்ற ஊழியக்காரர்கள் அல்ல. உங்களுக்கு கொடுத்த தாகம் என்ன? அந்த தாகத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல கர்த்தரோட இணைந்து அந்த தாகத்தை மற்றவர்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? அனல் மூட்டி விடுறீங்க பாத்தீங்களா? அதுதான் தரிசனம். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் தரிசனம் பெற்றிருக்கேன், எனக்கு அப்ப ஒரு சபை வேணும், இல்லாட்டி எனக்கு உலகத்துல ஒரு காரியம் வேணும்னு நீங்க கேட்கலாம். ஆனால் நீங்க கேட்காமே இதெல்லாம் உங்களை தேடி வரும். ஆனால் உங்க இருதயம் அதை சாராமல் உங்களுக்கு கொடுத்த அழைப்பிலையும், உங்களுக்கு கொடுத்த தாகத்திலையும், உங்களுக்கு கொடுத்த தரிசனத்திலையும் நீங்க எதற்காக பிடிக்கப்பட்டீர்களோ அதுல கடைசி வரையும் ஓடுறதுதான் தாகம், தரிசனம், அழைப்பு எல்லாம்.
ஆனா இன்னைக்கு நம்ம அதை விட்டு மாறும் பொழுதுதான் கர்த்தர் எனக்கு செய்வார்னு நீங்க காத்திருந்தாலும், நீங்க எங்க மிஸ் ஆகினீங்களோ அந்த டிராக்கை பார்த்து நீங்க சரிப்படுத்தினா தான் திரும்பவும் அந்த தாகத்துல ஓட முடியும். இது தரிசனம் பெற்ற எல்லாருக்கும் பிசாசு விதைக்கிற கலை. அப்படின்னா நீங்க ஆரம்ப நாட்கள் அனலா இருந்திருப்பீங்க, ஆனா அந்த தாகத்தை பார்த்து கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, ஃபெய்த்தை பார்த்து ஒரு வழிவாசலை திறக்கும் பொழுது உங்க தரிசனம் தேங்கிருது, அந்த தரிசனம் ஒரு இடத்துல முடங்கிருது. நீங்க முடக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, உங்கள் மூலமாய் உங்கள் சந்ததிக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க பார்க்கணும். இன்னைக்கு நீங்க போடுற விதை உங்க தலைமுறைகள்ல அது மரமாய் வளர்ந்து அநேக ஆத்துமாக்களுக்கு இந்த தாகம் விதைக்கப்படணும். ஆனா அந்த தாகம் என்ன? பரலோக ராஜ்யத்துக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துறது. ஏதோ ஒரு விதத்துல 5 விதமான அழைப்புல உங்களை எந்த கேட்டகரியில பிடிச்சாலும் அந்த தாகம் தரிசனமாய் மாறி, அந்த தரிசனம் மரமாய் மாறி, அந்த மரத்துக்கு கீழே அநேக ஜனங்கள் வந்து இளைப்பாறுகிற இடம். அதான் நீதிமான் என்ன செய்வான்? கனி கொடுக்கிறவனாய், பூத்து குலுங்குகிறவனாய். அதுபோல இன்னைக்கு கர்த்தருக்காக சுடர் விடுகிற ஒரு பட்டயமாய், ஒரு ஒலிவ மரமாய் மாற வேண்டிய நீங்க ஒரு இடத்துல தேங்கிறாதீங்க. தரிசனம் பெற்றவனுக்கும் கர்த்தர் தாகத்தை கொடுத்தவனுக்கும் இந்த உலகம் அவனை சுத்தி வந்துட்டே இருக்கும். பணத்துக்கு குறைவு இருக்காது, பொருளுக்கு குறைவு இருக்காது, பேர் புகழ்ச்சி எல்லாம் வரும். ஆனா அதை பார்த்து நீ அதுல போயிடக்கூடாது. அதுல போனா உன்னுடைய தாகம் தரிசனம் ஒரு இடத்த முடங்கிரும். அதுக்கப்புறம் அந்த தாகத்தை கர்த்தர் வேறொரு பக்கம் என்ன செஞ்சிருவார்? சாய பண்ணிடுவாரு. யார் தாகத்தோட இருந்து ஓட பிரயாசப்படுறாங்களோ அவங்களுக்குள்ள போட்டுருவாரு. நீங்க எந்த நிலைமையில எந்த இடத்துல ஊழியர் செய்தாலும் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் ஊழியர் செய்யுங்க. தரிசனம் தாகம் என்பது ஒரு இடம் வாங்குறதாலேயோ, ஒரு இடத்துல நான் பெரிய சபையை கட்டுனதாலேயோ, இல்லாட்டி அதுல எனக்கு பேர்லயோ, என் சொத்து பாருங்க சந்ததி பேர்லயோ பல லட்சங்களை நான் சேர்த்து வைக்கிறதாலேயோ அல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாகத்தின் மூலமாய், உங்களுக்கு கொடுத்த அழைப்பின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய் அநேக ஜனங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறதே தரிசனம், தாகம். அதனால ஆபிரகாமுக்கு கொடுத்ததுல ஆபிரகாம் பரதேசியாய் தங்கினாலும் அவருடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு வரை நாம என்ன செய்யறோம்? அறுக்கிறோம். இனிமேல் வர்ற சந்ததியும் அறுப்பாங்க. அதுதான் வாக்கு தத்தம். நீங்க உங்களுக்கு கொடுத்த தாகத்தை அனல் மூட்டி தரிசனத்துல உண்மையோடும் விசுவாசத்தோடும் தேவனுக்கு பயந்து செய்யுங்க. மனுஷனை பிரியப்படுத்துறதா செய்யாதீங்க. மனுஷனை பார்த்து நீங்க அவங்களுக்குள்ள விழாதீங்க. உங்க அழைப்புல உறுதியாயிருங்க. ஒரு நாள் வரும், உங்க நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் திரும்பவும் உங்களை எழுப்புவாரு. அதனால தாகம் முக்கியம். அந்த தாகத்தை அனல் மூட்டுறது ரொம்ப முக்கியம். அந்த அனல் மூட்டதோட அந்த தரிசனத்தை காத்து ஒரு தரிசனத்தை பெற்று தகப்பனாய், அதான் 1 கொரிந்தியர் 9 சொல்றாரு, கடைசி வசனத்துக்கு மேல சொல்றாரு, நான் போதிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறேன், ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நீங்க தான் சாட்சி இந்த சந்ததிக்கு. உங்கள் மூலமாய் வளருகிற அந்த மரம் கர்த்தருக்காக உண்மையுள்ள சந்ததியாய் எழும்பட்டும். சோர்ந்து போகாதீங்க. உங்க தாகத்தை அனல் மூட்டுங்க. நீங்க திரும்பவும் எழும்பி கர்த்தருக்காக என்ன செய்யுங்க? கனி கொடுக்கிற மரமாய் மாறுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.